இப்பொழுது வாஸ்தவ செலவு பதிவு செய்யும் பக்கத்தை வாஸ்தவ வரவு பதிவு செய்யும் பக்கத்தை தற்பொழுது பார்த்தோம். இப்பொழுது பார்வையிடும் பக்கம். பார்வையிடும் பக்கம் என்பது ஆல்ரெடி பதிவு செய்தால் மட்டுமே நம்மால் பார்க்க இயலும். அதில் எந்த பசலியில் நம்ம பதிவு செய்தோமோ அதை பார்க்க வேண்டுமெனில் அந்த பசலியை செலக்ட் செய்யவும். அதில் நம்ம என்ன பதிவு செய்தோமோ நிலங்கள் என்ற தலைப்பில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதில் எவ்வளவு தொகை நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோமோ அதை பார்க்கலாம். மொத்தம் கூட்டுத்தொகையும் பார்க்க இயலும் கடைசியில். அதே போன்று மற்ற பசலிகளுக்கும் நம்ம தனித்தனியாக எடுத்து பார்த்து கொள்ளலாம். அதே போன்று இதில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டும் எனில் வாஸ்தவ வரவு திருத்தம் செய்யும் பக்கம் அதை கிளிக் செய்தால் நம் எந்த பசலியில் நம்ம திருத்தம் செய்ய வேண்டுமோ அந்த பசலியை செலக்ட் செய்து கொள்ளவும். அதன் பின் எந்த தலைப்பில் திருத்தம் செய்யணுமோ அந்த தலைப்பை கிளிக் செய்து அதன் பின் அந்த அமௌண்டை மாற்றம் செய்து அப்டேட் செய்து கொள்ளவும். இப்பொழுது திருத்தம் முழுமையாக நிறைவடைந்து விட்டது. இதுவரை வரவு தலைப்பில் உள்ள பதிவு செய்யும் வாஸ்தவத்தில் வரவு என்ற தலைப்பில் பதிவு செய்யும் பக்கம், பார்வையிடும் பக்கம் திருத்தம் செய்து பார்த்தோம். இப்பொழுது செலவு, வாஸ்தவ செலவு என்பதை கிளிக் செய்வோம். இப்பொழுது செலவு பதிவு செய்யும் பக்கம், பார்வையிடும் பக்கம், திருத்தம் செய்யும் பக்கத்தை பார்ப்போம். முந்தைய மெனுவில் வாஸ்தவ வரவு பதிவு செய்யும் எப்படி செய்தோமோ அதே போன்றுதான் செலவிலும் பதிவு செய்ய வேண்டும். இதில் எந்த பசலியை கிளிக் செய்யணுமோ பதிவு செய்யணுமோ அதை கிளிக் செய்யவும். அதன் பின் தலைப்பு எந்த தலைப்பை வேண்டுமோ அதை கிளிக் செய்து கொண்டு நம்ம ஆல்ரெடி வரவில் எப்படி நம்ம பதிவு செய்தோமோ அதே போன்று செலவில் பதிவு செய்து கொள்ளலாம். இதிலும் பார்வையிடும் பக்கம், திருத்தம் செய்யும் பக்கம் என்பது உண்டு. திருத்தம் செய்து கொள்ளலாம். பார்வையிடும் பக்கத்தில் பார்த்து கொள்ளலாம் என்ன என்பதை. திருத்தம் செய்ய வேண்டுமெனில் திருத்தம் செய்து கொள்ளலாம்.